இன்று நாம் பார்க்கக்கூடிய கதை சிவசங்கரி அம்மா எழுதின ஒரு வார்த்தை அப்படிங்கிற கதை. ரொம்ப மனசை நெகிழ வைக்கக்கூடிய, அதே சமயத்தில் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு கதையாக தான் அந்த கதை இருக்குது. ரொம்ப நல்ல கதை, கேளுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேதகிரி அப்படின்னு ஒருத்தர் காதில் விழுந்த வார்த்தைகளை நம்பலை. விளையாடாதீங்க ரங்கநாதன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் விளையாட்டு எங்கே சார்? சத்தியமாக உங்கள் மாப்பிள்ளை அனுப்பி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு உடனே வேதகிரிக்கு மனசுக்குள்ளார ஒரே படபடப்பாக இருக்குது. எதுக்கு இருக்கிறவரை சந்தேகத்தோடு பார்த்துட்டு, என்ன சொல்லி அனுப்புனாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பொண்ணை அவரோட சேர்த்துக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ரங்கநாதன் சொன்னோன்னே, விளையாடாதீங்க, உண்மையவா சொல்கிறீங்க அப்படின்னு வேதகிரி கேட்குறாரு. என்ன சார் திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்களே? நான் உங்ககிட்ட சும்மாவா சொல்வேன்? அப்படியெல்லாம் இல்லை. நான் உடனே சொன்னேன், இதை நான் சொன்ன வேதகிரி நம்ப மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். இதை போய் நான் அவங்ககிட்ட திரும்பவும் சொல்லிடவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே வேதகிரி என்ன பண்ணுறாரு, அவசரமாக தடுத்து, தம்பி கோச்சுக்காதீங்க தம்பி, 3 வருஷமாக இந்த மாதிரி ஒரு வார்த்தை என் காதில் விழாதான்னு தான் நான் தவம் இருந்தேன். அதனால் நீங்கள் சொன்ன உடனே என்னால் நம்ப முடியல, பிரமிச்சு போயிட்டேன். மாப்பிள்ளை செல்வியோட மறுபடியும் வாழறதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லுங்களேன், என் காது குளிர கேட்குறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே, சுந்தரம் என்ன அனுப்பலைன்னா நான் எதுக்கு சார் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்? நீ போய் வேலையாக காரை எடுத்துக்கிட்டு போய் ஊரில் என் மாமனார்கிட்ட நான் செல்வியை சேர்த்துக்க சம்மதம்னு சொல்லிட்டு வான்னு சொன்னான். அதனால தான் அதை பாருங்கள், வெளியில் கூட யாரோட கார் நிற்கிது பார்த்தீங்களா, உங்கள் மாப்பிள்ளை அனுப்பின கார் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எட்டி பார்த்தா, இவர் வாங்கி கொடுத்த கார் தான். இவர் சீதனமாக வாங்கி கொடுத்த காரை அவன் வச்சுக்கிட்டு 3 வருஷமாக இவர் பொண்ணை இங்கே வரட்டி விட்டுட்டான். அந்த காரை அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மனசில், கடவுளே, இந்த முருகன் தான் கண்ணை திறந்துட்டானோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு, இவன் என்ன பண்ணான், இந்த மாப்பிள்ளை சுந்தரம் இருக்கானே, அவன் என்ன பண்ணிட்டான்னா மனைவியை விட்டுட்டு ஒரு நாட்டியக்காரி பின்னால் ஓடிவிட்டான். இந்த பொண்ணை ஒன்று கண்ணுன்னு வளர்த்தாரு. இனி வாழாவட்டிங்கிற பட்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டியதானா அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலையோடு இருந்தார். உடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணுற ரங்கநாதன், நான் சுந்தரம் தானே வலியை அனுப்புனதா யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டு பெரியவங்க 1-2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் போனதெல்லாம் போட்டோம், நீ செல்வியை சேர்த்துக்கிட்டு வாழறது தான் நல்லது, சின்ன வயசில் இப்படியெல்லாம் இருக்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு ரங்கநாதன் சொன்ன உடனே வேதகிரி என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் மனசில் எதையோ ஓட விடுறாரு. அதுக்கப்புறம் 1000 இருந்தாலும் அவன் ஆம்பளை பிள்ளை, அதுவும் மாப்பிள்ளை, தானாக போய் எப்படி வர்றது அப்படின்னு யோசிச்சிருப்பான். பரவாயில்ல, நானே போய் கூப்பிட்டுட்டு வரேன், மாமனார் கூப்பிடுறது தான் முறைன்னு நினைக்கும்போது நம்மளும் போகிறதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ட்டு, சரி நானே மாப்பிள்ளையை கூப்பிடணுன்னு சொல்கிறீங்க, இது என்ன பெரிய விஷயம், செல்வி கண்கலங்காமல் இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், நாளைக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு வேதகிரி. சொன்ன உடனே ரங்கநாதன் கிளம்பிடுறாரு. அப்புறம் தன்னோட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரவங்களை கூப்பிட்டு, இந்த பாரு, அந்த காரில் ஒரு கட்டு கரும்பை வெட்டிக்கிட்டு வை, வேர்க்கடலை 1/2 மூட்டை, தோட்டத்தில் இருக்கிற வாழைக்காய் ஒரு தாறு, பரங்கிக்காய் பூசணிக்காய் ஒரு 20 தேங்காய், எல்லாத்தையும் டிக்கியில் கொண்டு போய் வை, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற தம்பியை வெறுங்கையோடைய அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு நிற்க வச்சுட்டு உள்ளே போன வேதகிரி என்ன பண்ணுறாரு, வெத்தலைப்பாக்கு, ஜருகக்கரை வேட்டி, துண்டு, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 1 பவுன் காசையும் வச்சு ரங்கநாதன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இருக்கட்டும், வருமான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்த தகவலை கொண்டு சொல்லியிருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன மரியாதை கூட பண்ணலன்னா எப்படி, இப்போ இதை வச்சுக்கங்க, மாப்பிள்ளை வர்றப்ப ஜமாய்ச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கநாதனும் போயிடுறான். போன உடனே இவர்
நவநீதா, பிள்ளை நவநீதா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே உள்ளே ஓடுறாரு. வேதகிரி ரொம்ப பணக்கார பரம்பரையில் வந்தவர். கண்ணுக்கு எட்டின தூரம் நிலம், நீச்சல், ஆடு மாடுக எல்லாம் கொட்டில் நிறையா, பெட்டி நிறையா பணம் காசு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் லட்சுமி கடாட்சத்தோடு பூரணமாக இருக்கிறவர். எனக்கு என்ன குறை அப்படின்னு ஒரு கம்பீரமாக நடந்துக்கிட்டு இருந்தவரை தலைக்குனியை வைக்கிற மாதிரி தான் அந்த 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நிகழ்ந்து போச்சு. வேதகிரிக்கும் நவநீதத்துக்கும் நிறைய குழந்தைங்க பிறந்தது. ஆனால் எல்லாமே இறந்து போயிட்டு செல்வி மட்டும்தான் இருக்கா. அதனால் செல்வி மேலே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பற்று பாசம், ரொம்ப அருமையாக செல்லமாக வளர்க்குறாங்க. எல்லா சொத்துக்கும் அவள் தான் ஏகபோக வாரிசு. அது மட்டும் இல்லாமல் செல்வியை படிப்பில் நாட்டம் இருக்குது. ஆனால் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பி எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறார். சுந்தரம் கிடைக்கிறான். அதுக்கப்புறம் பெரிய பந்தல், தெரு அடைக்க பந்தல், ரெட்டை நாயனம், பாண்டு கச்சேரி, மெல்லிசை கச்சேரி, எல்லாருக்கும் வேட்டி புடவை, ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 3 நாள் விருந்து இவங்க வீட்டில் தான். சுந்தரமும் பணம், அழகு, அந்தஸ்து எல்லாமே இருந்தது. ஆனால் குணம்தான் இல்லை. திருமணத்துக்கு முன்னால் விசாரிக்கும்போது அவனுக்கு அவ்வளோ பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு வேதகிரிக்கு தெரிஞ்சுது. ஆனால் கூட வேதகிரி அதை ஒரு பெருசாக நினைக்கல. அவன் பெரிய இடத்து பிள்ளை, படித்தவன், நாகரிகம் தெரிஞ்சவன், காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, இளரத்தம், அதனால் அப்படி இப்படி இருப்பான் தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. முதல் 2-3 மாதம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு கிடையாது. அதுக்கு அப்புறமா 1 வருஷம் கூட ஆகலை, உன்னோட வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை அனுப்பி விட்டுட்டான். அன்னைக்கு வந்தவ தான் செல்வி. வேதகிரி சொல்கிறாரு, இவ்வளோ சீக்கிரம் விஷயம் கணிஞ்சிடும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த நாட்டியக்காரி சிங்கப்பூர்காரன் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு தான் மாப்பிள்ளையை அலட்சியப்படுத்துகிறதா ஆறுமுகம் கூட சொன்னார். கவலைப்படாத, சீக்கிரமே உன்னோட மருமகன் திரும்பிடுமா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னப்போ ஏதோ சமாதானப்படுத்த தான் பேசுகிறாருன்னு நினச்சேன். இல்லை மாரியம்மா கண்ணை திறந்துட்டா அப்படின்னு அவர் சொன்ன உடனே நவநீதம், மாப்பிள்ளை இப்போ எங்கே இருக்காராம், அவங்கள பெற்றவங்க வீட்டிலையா அப்படின்னு கேட்டான். இல்லைங்க, ரங்கநாதன் தம்பியை ரகசியமாக விசாரித்தேன், ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிட்டு தங்கியிருக்காராம், அங்கே பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மருமகளை சேர்க்காமல் வீட்டுப்படி மிதிக்கக்கூடாது அப்படின்னு சம்மந்தி கூட சொல்லிட்டார்ல, அதனால் மாப்பிள்ளை பட்டணத்துலேயே தங்கியிருக்காரு. சரி, மனசு மாதிரி மறுபடியும் அவள் அந்த ராட்சசிக்கிட்ட போகிறதுக்குள்ளார நீங்கள் போய் அவரை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுங்க. நம்ம நம்பின முருகன் நம்மளை கைவிடவே இல்லை. இப்போ தாங்க என் வயிறு குளிர்ந்துருக்கு. என்ன ஜென்மத்தில் எந்த கெட்டது பண்ணினமோ தெரியல, அது நம்ம பிள்ளைய வாட்டி எடுத்துருச்சு. போனதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவோம். முதல்ல ஜோசியர் வீட்டுக்கு போய் ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு வாங்க. உங்கள் மாமா அத்தையை கலந்துக்கிட்டு மாப்பிள்ளையை சந்தித்து நீங்கள் பெரிய மனசு பண்ணி ஊருக்கு வரணும். செல்வி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சு ஏற்றுக்கிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். நல்ல நாளையும் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு முருகப்பெருமானையும் வணங்குறாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள், நல்ல சுபதினம். பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாப்பிள்ளையை போய் அழைக்கிறதுக்கு அன்றைக்கி மத்தியானமே கிளம்பிடுங்க, போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊர் பெண்கள்லாம், என்ன உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வரப்போகிறாரு போல இருக்குது, செல்விக்கு தாலி பலம் அதிகம்தான், அவளோட பொறுமையும் தெய்வ பக்தியும் கைவிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் மாரியம்மன் கோயிலில் விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிவிடு நவநீதா. பெருசாக ஒரு பூசணிக்காய் எடுத்துகிட்டு உன் பொண்ணை திருஷ்டி சுற்றி போடு, வீட்டையும் சேர்த்தே சுற்று, நடுத்தருவில் போட்டு ஓட. ஆமாம், செல்வியை எங்கள் கண்ணிலேயே காணும். புருஷன் வரப்போகிற சந்தோஷத்தில் தனியாக உட்காந்துக்கிட்டே எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது
வீடே கல்யாண கலை வந்துடுது. நாளைக்கு சம்மந்தி வீட்டில் போய் விவரத்தை சொல்லிவிட்டு அவங்களையும் வெள்ளிக்கிழமை வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துடணும். இன்னும் சரியாக 4 நாள் தான் இருக்குது. மாடி அறையை ஒழித்து கந்தப்பனை சுத்தப்படுத்த சொல்லணும் அப்படின்னெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி அவங்க பேசிக்கிறாங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு ஸ்வீட்டு காரம் நாமக்களமாக இருக்கணும். புதுசாக நகை பண்ண நேரம் இல்லை, அதனால் போய் நான் நல்லதாக மாப்பிள்ளைக்கு பட்டணத்தில் போய் ஒரு செயினும் செல்விக்கு முத்துசரம் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேதகிரி மனைவிக்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கார். அந்த நேரத்தில் செல்வி ரொம்ப வெக்கப்படுறா. மறுபடியும் புருஷனை சந்திக்க போகிறாள்ல, அதான் ரொம்ப குஷியாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்ல சொல்ல அவள் அதை பற்றி எல்லாம் எதையுமே நினைக்காம அப்படியே அந்த தோட்டத்தை வெறிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பழைய நினைவுகள் வருது. கல்யாணம் ஆகி 4 நாள் தான். சாப்பிட வர்றீங்களான்னு கேட்குறதுக்காக அவள் மாடிக்கு போனால் அங்கே அவன் குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். பிறந்த வீட்டில் குடிப்பழக்கம் கிடையாது. இவளுக்கு அதை பார்த்த உடனே ஒரே படபடப்பாக ஆயிடுது. என்னங்க இது அப்படின்னு கேட்டோன்னே, இதுவா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒன்று போட்டுக்கிட்டா சும்மா கும்முன்னு இருக்கும், உடம்புக்கு நல்லது, டானிக் மாதிரி சாப்பிடுங்கன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ கொஞ்சம் சாப்பிட அப்படிங்கிறான். வேணாங்க வேணாங்க, கீழே அத்தை மாமா இருக்காங்க, இந்த 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 மாதிரி பழக்கம்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2-3 நாள் கழித்து நிறையா நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து மாடியில் உட்காந்துக்கிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே செல்விக்கு ரொம்ப பயமாயிடுது. முதல்ல அவன் மட்டும் இப்போ கூட்டமாக வந்து குடிக்கிறத பார்த்தோன்னே அது இப்படி இருக்குதே அப்படின்னு அவள் ரொம்ப பயப்படுறா. அந்த சமயத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவளோட மாமியார் சொல்கிறாங்க, கால் கட்டு போட்டால் சரியாயிடும்னு நாங்கள் நம்பினோம். 10 நாள் தான், பழைய குருடி கதவை துரடின்னு எல்லாமே தொத்திக்கிட்டு வந்துட்டு, நீயாவது ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி பாரும்மா அப்படின்னு மாமியார் சொன்ன உடனே தான் அவளுக்கு தெரியுது, ஓ இது அவனோட பழக்கம் போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் பாதி நாளைக்கு குடிப்பான், சாப்பிட மாட்டான், காரணம் இல்லாமல் கத்தி சண்டை போடுவான், நண்பர்களோடு எங்கேயாவது போயிடுவான், என்றைக்காவது ஒரு சில நாட்களில் வீட்டில் இருந்தால் அவளை ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துடுவான். இது என்ன புடவை இப்படி கட்டியிருக்க, உனக்கு இதுன்னு சரியாகவே இல்லை, இதை முதல்ல அவுத்துட்டு மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த புடவையை கட்டிக்கோ, சட்டையை போட்டுக்கோ அப்படிம்பான். அந்த சட்டை ஸ்லீவ்லெஸ் சட்டையாக இருக்கும், கண்ணாடி மாதிரி அந்த புடவை இருக்கும், 10 பத்தாததுக்கு உள்ளாடைகளையும் அவனே வாங்கிட்டு வந்து இதை போட்டுக்கம்பான், லிப்ஸ்டிக் பூசிக்கம்பான், இதை மேலாக்க போட்ட துணியை இப்படி திருப்பும்பான், குனிஞ்சுக்கோம்பான், அப்படி பாரு இப்படி பாரு அப்படிம்பான், வெளியில் வா இதையே ட்ரெஸ்ஸோட அப்படின்னு கூப்பிடுவான். அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்னை விட்டுருங்க, உங்கள் சிநேகிதவங்கள்லாம் என்னை பார்க்குற பார்வையே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவள் சொன்ன உடனே, பார்த்தா என்னடி, பெண்களுக்கு ஆண்டவன் எதுக்கு அழகான உடம்பு கொடுத்துருக்கான், ஆம்பளைங்க பார்த்து ரசிக்க தானே அப்படின்னு கோபமாக பேசுவான். அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது. அவளை எப்போ பார்த்தாலும் சீண்டுறது, அவளை கையை தட்டிக்கிட்டு அவளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான். ஒரு தடவை பார்த்தா நைட் ட்ரெஸ் வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கான உள்ளாடையெல்லாம் வாங்கிட்டு வந்து, இதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கிட்டு எனக்கு முன்னால் வந்துரு அப்படின்னு சொல்கிறான். இவ சொல்கிறா, ஐயோ என்னை விட்டுருங்க நீங்கள், எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குங்க, இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன கூச்சம், நான் யார், உன் புருஷன் தானே, இதை இந்த வயசில் படாமல் எந்த வயசில் போட்டுக்கிறது, போடு அப்படின்னு ரொம்ப படுத்தின உடனே இவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே இவளுக்கு புரியவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு என்ன ஏது தெரியுமா, ராஜா என்னிடம் மயங்குன்னு ரத்னா ஒரு பாட்டு பாடுனா பாரு, அந்த படத்தை பார்த்து மயங்கி அவ ஞாபகமாக அவகிட்டேருந்து கெஞ்சி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், பத்திரமா வச்சுக்க, ஆட்டம்தான் இல்லை, இதை போட்டுக்கிட்டாவது கொஞ்சம் வந்து நில்லு, நீ தேர்றியான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அவளை ஒரு பார்வை பார்க்குறான். அவள் அப்படியே உடஞ்சி போயிடுறா, இப்படி ஒருத்தன் இருக்கானே அப்படின்னுட்டு. அவன் கட்டின பொண்டாட்டியை எவ்வளோ ஒரு நாட்டியக்காரியோட ஒப்பிட்டு, இது மட்டும் இல்லாமல்
இந்த உடைய அவகிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறானே, காசுக்காக உடம்ப காட்டி ஆடுற அவளும் நானும் ஒன்றா அப்படின்னு மனசு அப்படியே குமுறுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், என்ன இந்த ட்ரெஸ் போட்டுக்க மாட்டியா, ஏன் வெக்கமாக இருக்கான், உன் முகரக்கட்டைக்கு வேணும்னா பொருந்தாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் ரத்னா தான், அது என்ன நளினம், என்ன நாசுக்கு, நிற்கிறது என்ன, நடக்கிறது என்ன, பார்க்கறது என்ன, எல்லாமே ஒரு சொகுசு தான், நீயே இருக்கிய எரும மாடாட்டமா அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறான். ஒரு வாரமாக வீட்டுக்கு வரலன்னு கேட்குறேன், இங்கே என்ன இருக்குது இந்த வீட்டில், உன்னோட அழுமூஞ்சித்தனம், இந்த அப்பா அம்மாவோட சிடுமூஞ்சித்தனம், இதை பார்த்து பார்த்து வெறுத்தே போயிட்டு, இன்றைக்காவது வந்திருக்கணேன்னு சந்தோஷப்படு. சரிதான் போடி, நான் ஆம்பளை, 100 பொம்பளைக்கிட்ட போவேன் வருவேன், நீ யாரடி என்ன கேட்குறதுக்கு, உங்கள் அப்பா வீட்டு சொத்தை ஒன்றும் நான் எடுத்துகிட்டு போகலையே, என் பணத்தை தான் வாரி அரைக்கிறேன், வாயை மூடிட்டு ஒரு பக்கமாக கிடக்கிறதுனா இங்கேயே கடை, இல்லைன்னா ஒழிஞ்சு போ அப்படின்னு வாய்க்கு வாய் ஒழிஞ்சு போன்னு பேச ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வேற பிரித்து வாங்கிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன உடனே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் சொல்கிறாரு, டேய் ராஸ்கல், மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இவளை மிதிச்சுட்டு அந்த கண்டவளுங்களோட குடுத்தனம் பண்ண போகிறேன்னு சொல்கிறிய, உனக்கு வாய் இன்னும் வேவாமல் அப்படியே இருக்காடா, நீ நல்லா இருப்பியாடா, உனக்கே இது நியாயமாக படுதா, சுந்தரம் பெண் பாவம் பொல்லாதுடா, வேணாண்டா, அந்த கழிசடைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவையும் கொடுத்து அவன் மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு வாடா, இன்னைக்கு நீ நாளைக்கே அவளுக்கு வேற யாரோ, வயிறு எரியுதுடா, என் மருமவளுக்கு என்னடா குறைச்ச, ராசாத்திடா, அவ யோசிச்சு முடிவை மாற்றிக்கடா அப்படின்னு அவங்க அப்பா கத்த உடனே அவன் கேட்குறான், இவளுக்கு என்ன குறைன்னா கேட்குறீங்க, எல்லாமே குறை தான், எது சரியாக இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள், இந்த கிராமத்தில் கிடக்கிற தவளையை ஒன்றை கொண்டாந்து என் தலையில் கட்டி வச்சுட்டு வேடிக்கையாக பார்க்குறீங்க, நடக்கவே நடக்காது, இவளோட நான் என்னமே வாழறதுங்கிறது இந்த ஜென்மத்தில் கிடையாது, எதுக்கோ தெரியுமா ஏதோ வாசனைங்கிற மாதிரி ரத்னாவோட அருமை உங்களுக்கு என்ன புரியும், இனி நான் ரத்னாவோட மெட்ராஸில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அப்படி 2 அடி வச்சு முன்னால் நடந்த உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறா, அவன் சட்டையை பிடிச்சி ஒரு உலுக்கி, வேண்டாண்டா பாவி பயலே, அந்த சின்ன பொண்ணு தலையில் கல்லை போடாதடா, போடா டேய் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா கையை வேகமாக தட்டி விட்டுட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏய் உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா, செல்லி முகத்தை ஒரு தரம் பாருடா, 18 வயசு தங்க கிளிடா இவ அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரம் திரும்பி அப்படியே அவங்க அப்பா ஒரு முறைக்கிறான், இதை பாரு, அனாவசியமாக என் நேரத்தை வீணாக்காத, புறப்படுறதுக்கு முன்னால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த சொத்து சுகம் எல்லாம் என் தாத்தா சேர்த்து வச்சது, இதோட வாரிசு நான் தான், எப்பப்போ பணம் கேட்குறேனோ மரியாதையே எனக்கு அந்த பணத்தை கொடுத்துரு. டேய் என்னடா சொன்னேன், உங்கள் அப்பனை நான் இழிச்சவன் நான் நினச்சிக்கிட்டேன், சொத்தை ஏற்கனவே உனக்கு பிரித்து கொடுத்தாச்சு, இனி ஒரு தம்படி காசு கிடைக்காது, செல்விக்கு நீ வாழ்க்கை கொடு, அதுக்கப்புறம்தான் நீ இந்த வீட்டு படிக்கே ஏற முடியும், நினைவில் வச்சுக்கடா படுபாவி பயலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், செல்வியோட வாழ்வு வீணாயிடுச்சு, அவள் மகாலட்சுமி, முகத்தில் பால் வடியுதுன்னு புலம்புறீங்களே, ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கும் ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, என்ன 50க்குள்ளே தானே, பேசாமல் நீங்களே அவளை, என்ன அம்மாவுக்கும் வயசாச்சு புரியுதா அப்படின்னு கண்ணை ஒரு சிமிட்டின உடனே அவங்க அப்பா அப்படியே அரையறதுக்கு ஓட்டமாக ஓடி வர்றாரு. அதிர்ச்சி அவருக்கு தாங்க முடியலை. இவன் காரில் ஏறி போயிட்டான். அன்னைக்கு வந்தவ தான் செல்வி. இந்த 3 வருஷத்தில் நிறையா தடவை அவங்க அப்பாவும் அவங்க வீட்டில் இருக்கிற உறவுக்காரவங்களும் போய் நிறைய பேசி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க மாமியாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ கூட அங்கெல்லாம் போகவே இல்லை. அவமானம் தாங்கலை செல்விக்கு. அப்படியே குன்றி போய் உட்காந்துட்டான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதுனால அவள் அப்படி இருக்கா போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க.
அப்படி வந்தவ அதே மனநிலையில் இப்படி சொல்லிட்டானேன்னு இருக்கா. ஒரு 2 நாள் யோசனை பண்ணி முடிக்கிறாங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தானே போய் கூப்பிட்டுட்டு வர போனோம். வியாழக்கிழமை செல்வி என்ன பண்ணா, நேராக அவங்க அப்பா கிட்ட வந்தா. வந்து இந்த மாப்பிள்ளைக்காக வச்சுருக்கிற புது துணி, புலிநகம் கோத்த சங்கிலி, இதையெல்லாம் அவர் தன்னோட உறவுக்காரவங்கள்கிட்ட எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கே வந்தவ பக்கத்தில் வந்து நிற்கிறா. என்னம்மா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. வேதகிரிக்கு ஒரே திகைப்பு. என்ன பேச போகிறா இவ? பேசேம்மா. இல்லைப்பா அப்படின்னொன்னே, சரி இன்னும் நிறையா சீர்சனத்தை செய்யணும்னு ஆசைப்படுறியாம்மா? தயங்காமல் சொல்லுமா. அப்பா கொஞ்சம் மாடி வரைக்கும் வரீங்களாப்பா? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா. உடனே அவர் என்ன நினச்சிக்கிறாரு, மாடி அறையில் கட்டிலெலாம் சரியா இல்லையோ, 3ஆம் மனுஷாளுக்கு எதுக்க சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாளோ அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கு என்னம்மா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நேராக மாடிக்கு போன உடனே அங்கே கந்தப்பன் என்ன பண்ணுறான், புதுசாக அந்த ஜன்னலுக்கெல்லாம் ஸ்க்ரீன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த திரைச்சீலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு, நீ கீழே போடா, அப்புறமா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அனுப்பிட்டு, சொல்லுமா என்ன சொல்லணும் அப்படின்னோடனே செல்வி சொல்கிறா, அப்பா நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்கப்பா. ஆத்திரத்துலையோ அவசரப்பட்டோ நான் பேசுகிறவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே. என்னம்மா சொல்ல போகிற? ஏதாவது பெரிய விஷயமா சொல்ல போறியோ? ஆமாம்ப்பா, பெரிய விஷயந்தான். தயவு பண்ணி பொறுமையாக கேளுங்கப்பா. என்னை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சொல்லுமா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லுமா செல்வி. அவரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லைப்பா. என்ன சொல்கிற நீ? ஆமாம், தயவு பண்ணி இந்த ஏற்பாட்டெல்லாம் நிறுத்திடுங்க. அவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாலேயே வரவேணான்னு செய்தி அனுப்பிடுங்கப்பா. என்னம்மா சொல்கிற நீ? என்னம்மா ஆச்சு உனக்கு? பதறாமல் இருங்கப்பா. 2 நாளாக என்கிட்ட இந்த ஏற்பாட்டில் ஒரு திருப்தியான்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்னை ஒன்றுமே கேட்கலையேப்பா. ஆமாம்மா செல்வி, அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டிலில் உட்கார்றாரு. உட்காந்துக்கிட்டு, முருகா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி அரற்றும்போது செல்வி சொல்கிறா, அப்பா 3 வருஷமாப்பா யாரு கேட்டும் சொல்லாத ஒரு விஷயம்ப்பா. உங்ககிட்ட மட்டும் நான் சொல்ல போகிறேன்ப்பா. என்னை விட்டுட்டு அவன் அந்த நாட்டியக்காரி பின்னால் போனார்னு என்னை அனுப்பலைப்பா. அதுக்கு முன்னாலேயே அவன் பேசின பேச்சு, நடத்தின விதம்லாம் என்னை துண்டு துண்டாக போட்டுடுச்சுப்பா. அசிங்கமாக உடம்பு தெரிகிற மாதிரி துணியை போட்டுக்க சொல்லுவான். ரத்தனா மாதிரி ஆடுன்னு சொல்லுவான். உனக்கு நந்தினி மாதிரி தொடை இல்லை, நளினி மாதிரி இடுப்பு இல்லை, கீதா மாதிரி மார்பு இல்லைன்னெல்லாம் சொல்லுவான்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே செரும்புறா. நான் இது வரைக்கும் அனுபவித்த இந்த பெண்களோட அங்க லாவண்யங்களையெல்லாம் அணு அணுவாக வர்ணிப்பான்ப்பா. என்னை ஒரு புழு மாதிரி நெளிய வச்சு நண்பர்களுக்கு நடுவில் என்னை எல்லாரும் வெறிச்சு பார்க்குற மாதிரி அவங்க என்னை தொட்டால் கூட அதனால் என்னன்னு என்னை திட்டியே இதை எல்லாத்தையும் பண்ணனாம்ப்பா. நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவகிட்ட போகிற அன்னைக்கு அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அம்மா முன்னால், வேணும்னா நீ இவளை வச்சுக்க அப்படின்னு சொன்னார்ப்பா அப்படின்னு செல்வி சொன்ன உடனே, போதும்மா போதும், மடி நிறுத்திடுமா அப்படின்னு வேதகிரியை அலற ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ வேதனையும் உன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கியம்மா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே செல்வி கண்ணை தொடச்சிக்கிட்டா. அப்போ சொல்லாத இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன்ப்பா. எனக்கு அவரோட வாழ சம்மதமே இல்லைப்பா. மனைவி கிட்ட அன்பு செலுத்த தெரியாதவனோட, முக்கியமாக ஒருத்தரோட உணர்வுகளை மதிக்க தெரியாதவனோட எனக்கு வாழ விருப்பம் இல்லைப்பா. அவனை என்னால் புருஷனாக ஏற்றுக்கவே முடியாதுப்பா. நான் ஓடி ஒளியறது கோழைத்தனம்னு புரிஞ்சுட்டுப்பா. நான் இன்னுமே மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை உங்கள் மகன் மாதிரி நினச்சிக்கங்கப்பா. என்னை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க தானே அப்படின்னு கேட்ட உடனே வேதகிரி என்ன பண்ணுறாரு,
அப்படியே எழுந்து நின்று அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்குறாரு. அவகிட்ட எதையுமே பேசலை. நேராக கூடத்துக்கு மாடியிலேருந்து இறங்கி வர்றாரு. அங்கே நின்றுக்கிட்டு, யார்ரா அங்கே, போய் சண்முகத்தை கூப்பிட்டுட்டு வா, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன், சீர்சனத்தை செய்யறதுக்கு கையில் நான் காசு இல்லைன்னு அழுதான். கவலைப்படாத, இந்த புலிநகம் பதிச்ச சங்கிலி, சரிகை வேட்டி, பட்டு புடவை வாங்கிட்டு போய் அமோகமாக கல்யாணத்தை நடத்துன்னு ஆசீர்வாதம் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். கூப்பிடு, அவனை உடனடியாக கூப்பிடு அப்படின்னு வீடு முழுக்க சத்தம் கேட்குற மாதிரி ஒரு குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிவசங்கரி அம்மா இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களை ஒரு மனுஷின்னு மதிக்காத ஆண்கள் இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. பெண்களை ரொம்ப தெய்வமாக மதிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், பெண்களை அசிங்கமாக பேசுறது, அவமானப்படுத்துறது, அவங்கள 4 பேருக்கு எதுக்க கேலி பண்ணுறது, அவங்கள அப்படியே கூணி போகிற மாதிரி வார்த்தைகளை அவங்க மேலே பயன்படுத்துறது, இந்த மாதிரி குடும்பங்களில் நிறைய நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இது பொதுவான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கூட நிறைய இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட இந்த மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்புன்னா என்ன, இந்த மாதிரி சில தவறான நபர்களால் பெண்கள் துன்பப்படுத்தப்படுவதிலிருந்து எங்களுக்கு ஒரு விதிவிலக்கு வேணும், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். அதை மாதிரி சில செய்திகள் எனக்கு சொல்கிறதுக்கு கூட கூசுது. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பேப்பரில் தான் பார்க்குறோம். ஆனால் நமக்கு அண்டைய எல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி யோசித்து பார்த்தோன்னா, யார் வீட்டுக்கு அண்டைய எல்லையும் அந்த அளவுக்கு நடக்காது. எங்கோ ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கும் நம்முடைய மனதை கஷ்டப்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை என்பது எவ்வளவு ஒரு கொடிய வார்த்தையை பேசுகிறான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண்ணை எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. நல்ல கதை, தொடர்ந்து கேளுங்க. நிறைய கதைகள் நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வணக்கம், வாழ்க வளமுடன், நன்றி.